பி பிளே யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஓம் தத்புருஷாயத்மிக்கு வக்ரதுண்டாய திமிகி தன்னோ தந்தி பிரசோதியாத், ஓம் தத்புருஷாயத்மிக்கு மகாசேனாய திமிகி தன்னோ சண்முக பிரசோதியாத் என்ற விநாயகப் பெருமான் முருகப்பெருமான் திருவடிகளை பற்றி இன்றைய பதிவை காண்போம். இன்று 10/5/2024 வெள்ளிக்கிழமை, தமிழ் குரோதி வருடம் சித்திரை மாதம் 27ஆம் நாள். இன்று அதிகாலை 6:30 மணியிலிருந்து நாளை மறுநாள் அதிகாலை 4:49 வரை திருதியை திதி இருக்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் சித்திரை மாதம் அமாவாசைக்கு அடுத்து வரக்கூடிய 3ஆம் நாள் என்று சொல்லக்கூடிய திருதியை திதியில் அக்ஷய திருதி, அக்ஷய பாத்திரம். இந்த அக்ஷய பாத்திரத்தில் எதை இட்டாலும் அது பல்மடங்கு பெருகி நமக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். அப்ப அந்த அக்ஷய பாத்திரத்தில் எதை போடுகிறீர்களோ அது உங்களுக்கு பல்மடங்கு பெருகி வந்து கொண்டே இருக்கும். அதுதான் அதோட அர்த்தம். இதுக்கு பல்வேறு கதைகள் இருக்கு. இருந்தாலும் அதை பற்றிலாம் நம்ம நிறைய பதிவுகள் பார்த்துருப்போம். ஆனால் இப்போ நம்ம இந்த பதிவில் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த அட்சய பாத்திரத்தில் எதை போட்டாலும் கிடைக்கும் என்பது போல அட்சய திருதிய நாளில், அது இந்த வாட்டி வெள்ளிக்கிழமையே வருது, அந்த நாளில் எதை தானம் கொடுத்தாலும் உங்களுக்கு அது பல்மடங்கு கிடைச்சிக்கிட்டே இருக்குன்னு அர்த்தம். நகையை தானம் கொடுத்தால் நகை கிடைக்கும், பணத்தை தானம் கொடுத்தால் பணம் கிடைக்கும், உப்பு தானம் கொடுத்தால் உப்பு கிடைக்கும், மஞ்சள் தானம் கொடுத்தால் மஞ்சள், மங்களகரமான வாழ்வு கிடைக்கும். இப்படி ஏதோ ஒருத்தருக்கு பண்ணு வாங்கி கொடுக்குறீங்க, உங்களுக்கு அந்த அப்போ வந்து ஒரு பசியில் கூட ஒரு பண்ணு யாராவது ஒருத்தர் வாங்கி கொடுத்துருவாங்க. அப்போ எதை நீங்கள் கொடுக்குறீர்களோ அது உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்குன்னு அர்த்தம். ஒருத்தருக்கு ரத்த தானம் பண்ணுறீங்க அக்ஷய திருதி நாளில், அப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரத்த தானம் பண்ணுவதற்கு ஏற்றார் போல உங்கள் உடலில் ரத்தம் ஊறிக்கொண்டே இருக்கும், அதற்கு சத்தான உணவுகள் கிடைத்து கொண்டே இருக்குன்னு அர்த்தம். கண் தானம் கொடுக்குறீங்க அக்ஷய திருதி நாள் அப்படின்னா உங்களுக்கு கண் பார்வை கிளியராக இருக்குன்னு அர்த்தம். அதுலேருந்து கண் நல்லாவே சரியாகவே தெரிய ஆரம்பிக்கும் அப்படின்னு தான் அர்த்தம். அப்போ எதை கொடுக்குறீங்களோ அது பல மடங்கு பெருகும் என்பதான் அர்த்தம். இதில் வந்து நகை வாங்கி கொடுக்குற அளவுக்கு இன்றைக்கி நகை விற்கிற ரேட்டில் பண்ண முடியாது. இதை வந்து நகைக்கடைக்காரர்கள் நிறையா வந்து சில அவர்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டார்கள். இதில் முக்கியமாக நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னா, இப்போ நகை வாங்கி ஒருத்தருக்கு தானம் கொடுக்கணும். அப்போ நம்ம வந்து இன்றைக்கி நகை விற்கிற விலையில் நகை வாங்கி அடுத்தவர்களுக்கு தானமாக கொடுத்துட முடியாது. அப்போ நாம் என்ன பண்ணோம்னா, ஒரு ஆண் ஒரு பெண்ணை சுக்கிரனாக பார்க்கிறான், அழகை வைத்து தீர்மானிக்கிறான். ஒரு ஆண் ஒரு பெண்ணை அழகை வைத்து தீர்மானிக்கிறான். ஒரு பெண் ஒரு ஆணை அறிவை வைத்து, படிப்பை வைத்து, வருமானத்தை வைத்து, பொறுப்புணர்ச்சி வைத்து தீர்மானிக்கிறார். அப்போ ஒரு பெண் நம்மளை எப்படி பார்ப்பாங்கன்னா, எனக்கு தேவையானது வாங்கி கொடுக்குற ஒரு ஹஸ்பண்டா, தேவையானது வாங்கி கொடுக்குற ஒரு கணவனா அப்படின்னு தான் பார்ப்பாங்க. அப்போ இந்த அக்ஷய திருதி நாளில் வருஷம் ஃபுல்லாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்த்து வச்சுருந்து ஒரு மாதத்துக்கு ஒரு 500 6,000 சேர்த்து வச்சுட்டே வந்து அந்த பணத்தில் ஒரு நகை வாங்கி, ஒரு குண்டுமணி தங்கமாக இருந்தாலும் வாங்கி, நம்ம மனைவி, நம்ம வீட்டினுடைய செல்வம், நம்ம வீட்டுக்காரின்ற பொறுப்பு அவளுக்கு தான், வீட்டுக்கான அதிபதி அவள் தான், அவளுக்கு அந்த நகையை நம்ம தானமாக கொடுக்கும்போது நமக்கு நகை பல்மடங்கு பெருகிக்கொண்டே இருக்கும் அந்த ஆண்டு ஃபுல்லாக அப்படின்றது அதுக்கு அர்த்தம். அதனால தான் இந்த அக்ஷய திருதி நாளில் தங்கம் வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலையானது வந்தது. வீட்டுக்காரரை கஷ்டப்படுத்தி நீங்கள் வாங்கி தந்தா தான் நல்லது அப்படின்னு கஷ்டப்படுத்தி ஒரு நகையை வாங்குவது அல்ல. வீட்டுக்காரரே பிரியப்பட்டு நகையை வாங்கி கொடுக்கணும். ஒவ்வொரு கணவனும் கண்டிப்பாக ஒரு பெண்ணுக்கு ஒவ்வொரு ஆண்டும், இப்போ ஒரு கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆச்சுன்னா 10 வருஷத்தில் எத்தனை பவுன் நீ வாங்கி கொடுத்த, வீட்டுக்கு மனைவிக்கு எத்தனை பவுன் வாங்கி கொடுத்த அப்படின்னு நம்ம யோசிக்கணும். ஏன்னா அவங்க நம்மளை குருவாக பார்ப்பார்கள். குரு என்பது தங்கம், குரு என்பது புழங்கும் பணம். அப்போ நம்ம என்ன பண்ணணும், வருடம் ஃபுல்லாக சேர்த்து வைத்திருந்து அந்த நாளில் அவங்களே எதிர்பார்க்காம ஒரு குண்டுமணி தங்கமாக இருந்தால் வாங்கி அவங்களுக்கு தானம் கொடுக்கும்போது நம்ம வீட்டில் நகையானது பெருகி கொண்டே இருக்கும். ஆடை வாங்கி கொடுத்தால் ஆடை பெருகி கொண்டே இருக்கும். அதே மாதிரி பெண்கள் நம்ம கொடுக்குற செலவுக்கு காசு கொடுக்குறோம், காய்கறி வாங்க கொடுக்குறோம், வீட்டு செலவு கொடுக்குறோம், அதில் சின்ன சின்னதாக சேர்த்து வச்சுருந்து அதில் வீட்டுக்காரருக்கு ஒரு குண்டுமணி தங்கமாவது வாங்கி கொடுத்தா வீட்டுக்காரருக்கு தங்கம் பெருகிட்டே இருக்கும். அதே மாதிரி பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுக்கணும். அதே மாதிரி வீட்டுக்கு ஐஸ்வர்யத்தை தரக்கூடிய உப்பு, மஞ்சள், பச்சரிசி, விபூதி, குங்குமம் இதெல்லாம் வந்து அன்றைய நாளில் வாங்கி வைக்கலாம். இதெல்லாம் வந்து வாங்கி வைக்கும்போது அந்த மங்கள வாழ்வானது அமையும். அப்போ அந்த அக்ஷய திருதிய நாளில் மங்களகரமான பொருட்களை வாங்கி அடுத்தவர்களுக்கு கொடுப்பது, நம்ம வீட்டில் வாங்கி சேமிப்பது, நம்ம கணவன் மனைவி பிள்ளைகள் நம்ம உறவுக்காரர்கள் நமக்குள்ளே வந்து அடுத்தவர்களுக்கு தானமாக கொடுப்பது, இது எல்லாமே அந்த பொருள் பல்மடங்கு நமக்கு பெருகும் என்பது தான் அர்த்தம். இந்த அக்ஷய திருதிய நாளில் அனைவரும் நமக்கு பிரியமானவர்கள் கூட அவர்களுக்கு என்ன பிரியப்படுறார்களோ அதை வாங்கி கொடுத்து அந்த விஷயம் நமக்கு பல்மடங்கு பெருக வழிவகை செய்து கொள்வோம். இதில் முக்கியமாக வழிபாடு என்ன அப்படின்னா, காலையில் 6:32க்கு தொடங்குகிற திருதியை வளர்பிறை சந்திர தரிசனம். அடுத்த நாள் காலை 4:59 வரைக்கும் இருக்குது. வெள்ளிக்கிழமையில் வருது. வெள்ளிக்கிழமை சுக்கிரனுடைய ஆதிக்கம், என் தாய் காமாட்சியுடைய ஆதிக்கம்,
அந்த நாளில் நீங்கள் வாங்கி தானம் பண்ணும்போது பல மடங்கு பெருகிட்டே இருக்கும், கோடான கோடி மடங்கு பெருகிட்டே இருக்கும். அதை கண்டிப்பாக செய்யுங்க. இதில் முக்கியமாக நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னா என்னன்னா, அக்ஷய திருதிய நாளில் நாகப்பட்டினம் மாவட்டம் கீழ்வேலூர்னு ஒரு ஊர் இருக்குது, சிக்கலுக்கு அடுத்து வரும், திருவாரூர் டு நாகப்பட்டினம் ரோட்டில். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கீழ்வேலூரில் கேடிலீஸ்வரர் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். அவருக்கு பேர் அக்ஷய லிங்கேஸ்வரன் அர்த்தம். குபேர பகவான் குபேர பட்டத்திற்காக வணங்கிய தெய்வம். அந்த கேடிலீஸ்வரரை வணங்குபவருக்கு கேடில்லை. அந்த கேடிலீஸ்வரரை இந்த அக்ஷய திருதிய நாளில் அக்ஷய லிங்கேஸ்வரராக காட்சி கொடுக்கிறார். என்றுமே அவர் அக்ஷய லிங்கேஸ்வரர், அவர்கிட்ட என்ன கேட்டாலும் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். சிவபெருமானுக்கு அவ்வளோ ஒரு பவர் வந்து அந்த ஊரில் உண்டு. அக்ஷய திருதிய நாளில் அக்ஷய லிங்கேஸ்வரராக காட்சி கொடுக்கக்கூடிய அந்த சிவபெருமானோட படத்தை நெட்டில் டவுன்லோட் பண்ணி அதை வந்து ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் பண்ணி வீட்டில் வச்சு அதற்கு முன்னாடி உப்பு, மிளகு, சந்தனம், மஞ்சள், பச்சரிசி, விபூதி, குங்குமம் இதெல்லாம் வாங்கி வச்சு ஒரு படையல் போட்டு, என்றைக்குமே நான் வந்து ஐஸ்வர்யமாக இருக்கணும், அட்சய பாத்திரம் மாதிரி எனக்கு எல்லாமே அந்த அரிசி பருப்புலேருந்து எல்லாமே எனக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கணும், என்றைக்கும் வறுமையே வரக்கூடாது அப்படின்னு பிரார்த்தனை செய்து கொண்டு நகையை வாங்கி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நகையானது பல்மடங்கு சேரும். அதே போல் இந்த அக்ஷய திருதி நாளில் எந்த டைமுக்கு போய் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, அதில் ஒரு சின்ன கரெக்ஷன், நல்ல நேரம் போய் பார்த்து வாங்குங்க, தவறு ஒன்றும் இல்லை. இதில் ஒரு சிலருக்கு ராகு காலம் யோகமாக இருக்கும், தந்தை வழி பாட்டியால் யோகத்தை அனுபவித்திருப்பார்கள், அப்போ ராகு காலத்தில் போய் வாங்கினாலும் தப்பு இல்லை. தாய் வழி பாட்டியால் யோகத்தை அனுபவித்திருப்பார்கள், அவர்கள் யமகண்டத்தில் போய் வாங்கினாலும் தப்பு இல்லை. மற்றபடி அன்றைய நாள் முழுவதும் நல்ல நேரமாக இருக்கிறது. அவரவர்கள் ஜனஜாதகத்தின்படி ஆய்வு செய்து கொண்டு இந்த நாளை பயன்படுத்தி செல்வமலம் பெறுக. வாழ்த்துக்கள். மீண்டும் இதேபோல் ஒரு பதிவில் பிப்ளே யூடியூப் சேனல் நேயர்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வாழ்வியல் ஜோதிடர் சீதா சுரேஷ். நன்றி, வணக்கம்.